அமெரிக்க பால் இந்தியாவுக்குள்ள வர முடியாதா? நம்ம மாடுகளுக்கு ரத்தம், மாமிசம் உணவா கொடுக்கிற பிரச்சனை தான் இப்போ பரபரப்பு. என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2030 ஆண்டுக்குள்ள $500 பில்லியன் கொண்டு போகணும்னு திட்டம். ஆனா பால் விவசாயம்னு வந்ததும் ஒரு பெரிய சிக்கல் வந்து நிக்குது. அமெரிக்க பாலை இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்ய நாம மறுத்துட்டோம். காரணம் என்னன்னா, இறக்குமதியாகவும் பால் மாடுகளுக்கு இறைச்சி, ரத்தம் கலந்த உணவுகள் கொடுக்காம இருக்கணும்னு இந்தியா கண்டிஷன் போடுது. இது நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கும் சைவம் சாப்பிடுறவங்களுக்கும் ரொம்ப முக்கியம்னு இந்தியா சொல்றதுனால இத பேச்சுவார்த்தைக்கு உட்படாத ரெட் லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியா உலகத்திலேயே பெரிய பால் உற்பத்தி நாடு. 140 கோடி பேருக்கு உணவு, 80 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு வேலை கொடுக்குது இந்த துறை. இதுல எந்த சமரசமும் செய்ய முடியாதுன்னு அரசு வட்டாரங்கள் சொல்றாங்க. ஆனா அமெரிக்கா இதை தேவையற்ற வர்த்தக தடைன்னு சொல்லி உலக வர்த்தக அமைப்பிலேயே முறையிட்டிருக்கு. சில அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாடுகள்ல மாடுகளுக்கு பன்றி, மீன், கோழி, குதிரை ரத்தம், இறைச்சி கழிவுகள் எல்லாம் உணவா கொடுக்கறாங்கன்னு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கு. மாட்டுக்கு பன்றி இறைச்சி கொடுத்த பாலை வெண்ணையா சாப்பிடுறத கற்பனை செய்து பாருங்க என்று ஒரு நிபுணர் சொல்றாரு. நம்ம விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இந்தியா ரொம்ப உறுதியா இருக்கு. இப்போதே சீஸ் மீது 30%, வெண்ணெய் மீது 40%, பால் பவுடர் மீது 60% வரி விதிக்கிறோம். அமெரிக்க பாலை இறக்குமதி செஞ்சா வருஷத்துக்கு 1,03 கோடி ரூபாய் இழப்பு வரும்னு SBI ஆய்வு சொல்லுது. நம்ம கிராமப்புற பொருளாதாரம் பால்வளத்துறை மூலமா 2.5% முதல் 3% வரைக்கும் நாட்டு வருமானத்துக்கு பங்களிக்குது. அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.